பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். தாமஸ் பாண்டியன் 35ஆம் மாதம் நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்கும் அன்பு நேயர்களே, இன்று தாயாம் திரு அவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பானது ஒரு பெரிய திருப்பத்தை, மாற்றத்தை இந்த உலகிலே ஏற்படுத்தியது, வரலாற்றை புரட்டி போட்டது. ஆகவே நம்பிக்கையும் நற்செய்தியாக அது வெளியியது. நாமும் அந்த நம்பிக்கையின் நற்செய்தியை வரவேற்று நாமும் மரியாளை போல நம்மையே அர்ப்பணிக்க, அந்த கடவுளோடு அந்த மீட்பு திட்டம் நிறைவேற நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை, பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை, மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்கும்படி அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரமதந்தையிடம் பரிந்து பேச அவரது வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கன்னி மரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 10-14 மற்றும் 8 மற்றும் 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி செய்தார். உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்று இருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உம் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். என்னை குறித்து திருநூலில் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையத்தை நிலைக்கச் செய்ய முன்னையத்தை நீக்கிவிடுகிறார். இத்திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறைதான் தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராகப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய.
6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, ஆதியிலே கடவுள் ஒரு திட்டம் வைத்தார். அந்த திட்டம் என்ன? இந்த விண்ணும் மண்ணும் ஒன்றாக வேண்டும், அந்த கடவுளும் மனிதனும் ஒன்றாக உறவு கொண்டு வாழ வேண்டும் என்று. ஆதியிலே இந்த வையகத்தையே படைத்த அந்த கடவுள் மனிதனை தன் சொந்த சாயலில் படைத்து, மனிதன் தன்னோடு எப்போதும் மகிழ்ந்து நல்லுறவு கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் நடந்தது என்ன? அந்த ஆதி பெற்றோர் முதல் மனிதன் அந்த கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, பணிய மறுத்தான். தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டான், பாவத்திற்கு ஆளானான். பாவம் செய்ததால் இந்த மனுக்குலம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அந்த பாவத்தினுடைய தாக்கம் அனைவரையும் பீடித்தது. கடவுள் இதை பார்த்தார். இப்படியே விட்டுவிடக் கூடாது, பாவத்திலே அப்படியே அமிழ்ந்து கிடக்க கூடாது. நான் படைத்த இந்த பிள்ளைகள் என் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், சாயல் இழந்து இப்படி இருக்கிறார்களே, இவர்களை மீட்க வேண்டும், இவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும், அந்த அருளை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அந்த திட்டம் என்ன? அதுதான் இன்றைய பெருவிழா. அந்த திட்டம், அவர் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் சிற்றூர் கிராம பகுதி. அங்கே ஒரு பெண், மரியா என்ற ஒரு பெண். வானதூதரை அவரிடம் அனுப்பி இந்த திட்டத்திற்கு அவர் ஒத்துழைக்க சம்மதம் கேட்கிறார், ஒப்புதல் கேட்கிறார். அவர் இசைந்தால் இந்த திட்டம் நிறைவேறும், முழுமை பெறும். இந்த திட்டம் முழுமையாக மனிதகுலம் முழுவதும் மீட்க அது உதவியாக இருக்கும். மரியாள் ஆரம்பத்திலே கலக்கம் உறுகிறாள், குழப்பமடைகிறாள். ஆனால் முழுவதும் புரியாமல் தெளிவுறாமல் இருந்தாலும் கூட கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும் என்று எண்ணி
நம்பி விசுவசித்து தன்னையே அர்ப்பணிக்கிறாள். நான் உமது அடிமை, உம்முடைய சொற்படியே நிகழட்டும் என்று சரணாகதி அடைந்து ஒப்பு கொடுக்கிறாள். அன்பு சகோதர சகோதரிகளை, மரியாள் தன்னையே வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தாள். ஆம், இன்று நமது நிலை என்ன? நமது நாட்டின் நிலை என்ன? நமது சமுதாயத்தின் நிலை என்ன? நமது சமுதாயம், நமது நாடு, நமது நிலைப்பாடுகள் மீட்கப்பட வேண்டும். இருள் அடைந்து கிடக்கிறது, அநீதி அக்கிரமம் இருக்கிறது, லஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது, நேர்மையற்ற ஊழல் நிறைந்த பொய் பிரச்சாரங்கள், பொய் வாக்குறுதிகள், போலியான வேஷங்கள் அணிந்து மக்களை ஏமாற்றி திசை திருப்பிக் கொண்டிருக்கும் நமது தலைவர்கள். நாம் மீட்கப்பட வேண்டும். நமது மீட்புக்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. மாற்றம் ஏற்பட வேண்டுமா? திருப்பம் ஏற்பட வேண்டுமா? நாம் விடுவிக்கப்பட வேண்டுமா? நமது உரிமைகள் காக்கப்பட வேண்டுமா? சகோதரத்துவம் அங்கே நிலவ வேண்டுமா? ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமத்துவ நிறைந்த சமுதாயம் படைக்கப்பட வேண்டுமா? அந்த ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பீடுகள், விழுமியங்கள் எல்லாம் நிஜமாக்கப்பட வேண்டுமா? நமது ஒத்துழைப்பு தேவை. மரியாளுடைய ஒத்துழைப்பு அன்று கடவுளுக்கு தேவைப்பட்டது. ஏனெனில் அவள் உதரத்தில் தான் அந்த இயேசு உருவாகி பிறந்து இந்த உலகை மீட்க மீட்பராகனார். நம்மிலும் அந்த இயேசு பிறக்க வேண்டும். நமது ஒத்துழைப்பு தேவை. அவருடைய உண்மை, அவருடைய வாழ்வு, அவருடைய சத்தியம், அவருடைய சகோதரத்துவம் நிறைந்த மதிப்பீடுகள், அவருடைய ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலைப்பாடு, மதத்தை அரசியலாக்கி மதவெறி பிடித்து கொண்டு இருக்கும் நிலைப்பாட்டிலே மாற்றம் வர வேண்டுமா? அந்த கடவுள் அனைவருக்கும் சமமானவர், அனைவருக்கும் அன்பும் ஆசீரும் வழங்குபவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வர வேண்டுமா? ஜாதி வேறுபாடுகள் களையப்பட வேண்டுமா? பிளவுபட்டு இருக்கும் இது ஒன்றுபட வேண்டுமா? இதோ நம்மையே ஒப்பு கொடுப்போம். நமது ஒத்துழைப்பு தேவை. மரியாள் தன்னையே வெறுமையாக்கினால் காலி பாத்திரத்தில் தான் நாம் நிரப்ப முடியும். நிரம்பி முழுமையாக நிறைகுடமாக இருந்தால் அங்கே அருளும் ஆசீரும் நிரப்பப்பட முடியாது. அந்த இயேசு அங்கே கருவாகி உருவாகி பிறக்க முடியாது. அதே போல்தான் நமது வாழ்வு. எனக்கெல்லாம் தெரியும். அப்படி நம்ம இருந்தோம்னா, நிறைகுடமாக இருந்தோம் என்றால் அங்கே ததும்பி வழியும். ஆனால் காலி பாத்திரங்களாக இறைவா நிரப்பும், உம்முடைய வார்த்தையால் நிரப்பும், உம்முடைய அருளால் நிரப்பும், உம்முடைய ஆசிரால் நிரப்பும். எங்கள் ஒத்துழைப்பை நாங்கள் நல்குகிறோம். பொறுப்புள்ள வாக்காளர்களாக நாங்கள் இருந்து நாங்கள் தக்க தலைவர்களை தேர்ந்தெடுத்து வரவிருக்கும் இந்த நாட்களிலே முழுமையாக ஒத்துழைப்பு ஈடுபாட்டோடு நாங்கள் எங்களையே கொடுத்து எங்கள் நாட்டை விடுவிக்க, எங்கள் நாட்டை மீட்டெடுக்க, உரிமைகள் அனைவருக்கும் பெற்றுத்தரக்கூடிய மக்களாக இருக்க இதோ எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த திருப்பலியிலே இறைவா உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று பதில் சொன்னது போல மீண்டும் நம்மையே கொடுத்து நாம் அந்த ஆண்டவனுடைய அருள் நம்மை நிரப்ப வேண்டுவோம். ஆமென். உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் ஏசையா, உனக்காக வாழவே வந்து விட்டேன் நானையா. உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் ஏசையா, உனக்காக வாழவே வந்து விட்டேன் நானையா. மனமார்ந்த பலி இது, நான் மனமாறும் தருணம் இது. ஏற்றுக்கொள்ளும் ஏசையா, ஏற்றுக்கொள்ளும் ஏசையா. உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் ஏசையா,
உனக்காக வாழவே வந்து விட்டேன் நானையா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் உம்முறை திருமகன் மனிதனான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து எப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதே எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை உண்மையாகவே நிறைவேற்றின என்றும் உலகமாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்திருத்திய வாழ்வளிப்பதாக. ஆம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பு அளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை அடைவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். தாமஸ் பாண்டியன் 35ஆம் மாதம் நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி